ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வசம்பு செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் வசம்பு செடி, உங்களுக்காக காட்டுறேன் பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும், செரிமானத்துக்கு நல்லது. குழந்தைங்க திக்கி திக்கி பேசுகிறாங்க அப்படின்னா இந்த வசம்பை கொஞ்சமாக உரைச்சி டெய்லி சங்கில் ஊற்றிட்டே வந்தோம் அப்படின்னா நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்கள், இதான் வசம்பு செடி. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா இஞ்சி செடி மாதிரி இருக்கும். இப்போ இதுலேருந்து ஒரு செடியை பிடுங்கி நம்ம வேறு பக்கம் தனியாக நட்டுக்கலாம். நட்டோன்னா நல்லா வந்துடும். இதே மாதிரி நிறைய செடி வரும். பாருங்க, வசம்பு சின்னதாக தான் இருக்குது. இதை அப்படியே நம்ம நட்டு வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இதை வசம்பை எடுத்து இந்த கிழங்கை பிச்சுட்டு தோலை லைட்டாக சுரண்டிட்டு கட்டி வச்சு லைட்டாக சுரண்டிட்டு அதை அப்படியே நம்ம காய வச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதை அப்படியே கொடுத்துக்கலாம். நம்ம இல்லை வேக வச்சு தான் செய்யணும் அப்படின்னா பாலில், சுத்தமான பாலில், பசும்பாலில் இதை கட் பண்ணி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து காய வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இங்கே ஒரு சின்ன கிழங்கு வச்சேன், அது வளர்ந்துருக்கு பாருங்கள். வசம்பு செடி சின்னதாக தலையும் போது இப்படி தான் இருக்கும். 2 முளைச்சிருக்கு பாருங்கள். அதுலேயும் இதை நம்ம வச்சோம் அப்படின்னா இதில் 3 வரும். இங்கே பாருங்கள், இதில் 1, இது 1, இந்த சின்ன கனவு கூட முளைச்சி வரும் பாருங்கள். சின்னதாக முட்டிருக்கு பாருங்கள். இதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம், நட்டு வச்சுக்கலாம். நம்ம லைட்டாக நட்டுட்டு செடியை லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். ஏற்கனவே ஈரமாக தான் இருக்குது, அதனால் லைட்டாக தெளிச்சிட்டா போதும். இது வேறு வந்துருங்க, லைட்டாக உடஞ்சிருச்சு. ஏற்கனவே வச்சது சின்னதாக வந்திருக்கு பாருங்கள். வசம்பு செடி பாருங்கள், இதுலேருந்து 1 எடுத்து வச்சாலே நல்லா வந்துருங்க. இப்போ நம்ம நட்டு வச்ச செடியே சூப்பராக வந்துருங்க, நிறையா வந்துடும். எப்படி வசம்பு செடி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.